நம்ம ஊர்ல உள்ள அந்த முந்திரி பழம் மாதிரி இருக்குல்ல, அதே அப்பியரன்ஸ் தான் இருக்குது. பட் இதோட பேர் வந்து ஜம்பு மாடு. சரிங்களா? தக்காளி கிடையாது. இது வந்து சாப்பிடுற ஒரு பழம் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாக்குறதுக்கு டொமேட்டோ மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த வாயில வச்சோம்னா அப்படியே உள்ள இறங்குது. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே அல்வா கட்டிதாங்க. பூனைக்கண்ணு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பூனைக்கண் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்டார் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? அதனால இது பேர் ஸ்டார் ஃப்ரூட். இது ஏன் பாம்பு பழம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மலேசியாலே ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்ஸால உள்ள ஒரு சில ஃப்ரூட்ஸ் எடுத்து நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம ஊர்லயும் சாப்பிட்டு இருப்போம், இங்கேயும் சாப்பிடலாம். ரெண்டுக்குள்ள அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க எல்லாம் நம்ம ஊர்ல இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இந்த பாம்பு தோல் மாதிரியே இருக்குது இந்த ஒரு ஃப்ரூட். இதை ஓபன் பண்ணி நம்ம சாப்பிடணும். நீங்க யாராவது இந்த ஃப்ரூட் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் இது வரைக்கும் இன்னும் சாப்பிடல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதுல உள்ள ஒரு சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட போறேன். மத்த எல்லாமே ஆல்ரெடி நான் ஊர்லயே நம்ம பார்த்துருக்கேன், பட் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாது. பட் இங்க வந்து எனக்கு சாப்பிடணும்னு ஆசை. ஸோ அதனால வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன். நம்ம ஒன் பை ஒன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் இதே மாதிரி. என்ன வீடியோ அப்படின்னா அந்த கேண்டீஸ், அதாவது அந்த பர்கர், பீஸா இந்த மாதிரியான கேண்டீஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, அந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன ஃப்ரூட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா திராட்சை. இந்த திராட்சை என்னடா நம்ம ஊர்ல இருக்குமே, அதை என்ன நீங்க வாங்கி சாப்பிட போற, அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சைஸ் தாங்க. இதோட சைஸ் பாத்தீங்களா, நல்லா 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 குண்டு குண்டு இருக்கு பாத்தீங்களா. இதே மாதிரி நம்ம தாய்லாந்து போயிருந்தோம்ல, நம்ம தாய்லாந்துல ஒரு திராட்சை நான் பார்த்திருந்தேன். நல்லா எவ்வளவு பெரிய சைஸ், அதாவது நீளமா எவ்வளவு பெரிய சைஸ். அதை பத்தி நான் ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணிருப்பேன். தாய்லாந்துல நிறைய பிளேசஸ் நம்ம vlogல அப்லோட் பண்ணிருக்கிறோம். அதுல வந்து தாய்லாந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோக்கு நம்ம சேனல்ல இருக்கு, பார்க்க மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த திராட்சை பழத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? பாத்தீங்களா எவ்வளவு சைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சதையா இருக்குதுங்க. செம்ம ஸ்வீட்டா இருக்குங்க, புளிக்கவே இல்லை. பாருங்க எவ்வளவு சதை உள்ள இருக்கு அப்படின்னு, விதையே இல்லை. அதுல விதை இருக்குது, இப்ப நல்லா பாத்துக்கோங்க எவ்வளவு சதை அப்படின்னு. புளிக்கல, ஆனா இனிக்குது. சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன ஃப்ரூட் சாப்பிட போறோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட். இதோட பேர் வந்து மாத்தா குச்சிங். ஆக்சுவலா இந்த மாத்தா குச்சிங் சொல்றாங்கல்ல, அதோட மீனிங் பூனைக்கண்ணு. பூனைக்கண்ணு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பூனைக்கண் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் எனக்கு பார்க்க அப்படி தோண தெரியல, உங்களுக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? நம்ம ஓபன் பண்ணியாச்சு. மேல உள்ளது வந்து நம்ம தூக்கி போட்டாச்சு. உள்ள வந்து இந்த ரம்புத்தான் பழம் நம்ம ஓபன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நல்லா சதையா இருக்குதுங்க. இதே ஃப்ரூட் நம்ம ஊர்ல நான் சாப்பிட்டுருக்கிறேன், பட் இந்த அளவுக்கு சதையா இல்லை. கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். பட் நம்ம இங்க வாங்குறதை விட அங்க கொஞ்சம் பிரைசஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இதனால சதையா இருக்குது. சரியான ஸ்வீட்டுங்க. சாறு அப்படியே வடியுது அந்த தண்ணி. பாத்தீங்களா எவ்வளவு சதை அப்படின்னு. நம்ம நுங்கு சாப்பிடுற ஊர்ல அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்குது, பட் அந்த அப்பியரன்ஸ் பாருங்களா, அந்த நுங்கு மாதிரியே இருக்குதுல்ல. அடுத்து என்னன்னா இந்த பழம். இது வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது வந்து ரம்புதான் பழம். நீங்க நம்ம ஊர்லயே பார்த்திருப்பீங்க. நம்ம ஊர்லயே அவைலபிளா இருக்கும். குற்றாலம், கொடைக்கானல்லாம் போனா கிடைக்கும். அதேதான் இந்த பழம். இப்ப நம்ம சாப்பிட பார்த்தீங்களா மாத்தா குச்சிங், அதே மாதிரியே தான் இருக்குது. பட் அந்த சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குது. இதுவும் பாருங்க நல்ல சதையா இருக்கு. இந்த ஃப்ரூட்டுமே அவ்வளவு வந்து என்ன சொல்லணும்னா ஜூசியா இருக்குது. அதாவது ட்ரையா இல்லாம நல்லா அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா நல்லா ஜூசியா இருக்குது. அதே சமயம் நல்லா இனிப்பா இருக்குது. ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப புளிப்பா இருக்கும். இதே வகையில உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வந்து அதாவது புளிக்கும். பட் இது வந்து நான் நிறைய வாட்டி மலேசியால சாப்பிட்டுருக்கேன் இந்த ஃப்ரூட். நான் ஒரு தடவை கூட புளிப்பா நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு இனிப்பா இருக்குது இங்க உள்ள இந்த ரம்புதான் பழம். இந்த மரம் பாத்தீங்க அப்படின்னா தெருவுல அது வாட்டுக்கு விளைஞ்சு அது வாட்டுக்கு கொட்டிட்டு கிடக்கும். நான் ஒரு நாளைக்கு பார்த்தேன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸா நான் போடுறேன். எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு மரம் இருக்குது. அதுவா வளர்ந்து அதுவா விளைஞ்சு அதுவா ரோட்ல கொட்டி கிடக்கும். யார் யாரும் நம்ம ஊர்ல ரம்புதான் பழம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.
மலேசியாவோட ரம்புத்தான் பழம் யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பழம் பார்க்கறோம்னா ஜம்பு மாடு. இது அப்படியே பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல உள்ள அந்த முந்திரி பழம் மாதிரி இருக்குல்ல, அதே அப்பியரன்ஸ் தான் இருக்குது. பட் இதோட பேர் வந்து ஜம்பு மாடு. சரிங்களா? இதை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு வகையான கொய்யா அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குது? கொய்யா பழம் டேஸ்டும் வருது. அப்புறம் இந்த பீட்ரூட்டு, முள்ளங்கி இதை சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்ல தாங்க இருக்குது. இதோட கலருமே பார்க்கறதுக்கு வந்து உள்ள முள்ளங்கி மாதிரியும் வெளியே பீட்ரூட் மாதிரி இருக்குது. இப்படி டேஸ்ட் வந்து கொய்யா, பீட்ரூட்டு, அப்புறம் முள்ளங்கி எல்லாமே கலந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. பட் நல்லா சதையா இருக்குது. ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்குது. பட் தான் ட்ரையா இல்ல, நல்லா வந்து ஜூஸியா தான் இருக்குது. பட் அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு முந்திரி பழம் மாதிரியே இருக்குது. இப்ப அடுத்து ஒரு பழம், இது பாக்குறதுக்கு தக்காளி பழம் மாதிரி இருக்குல்ல, பட் தக்காளி பழம் கிடையாது. இது நம்ம தாய்லாந்துல நான் பார்த்திருந்தோம். அப்பயே நான் அவங்க கிட்ட கேட்டேன் இது என்ன பழம் அப்படின்னு. அவங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் மலேசியால நான் இந்த பழத்தை பார்த்தேன். பழத்தை பார்த்துட்டு கேட்டதுக்கு இது என்ன தக்காளி அப்படின்னு கேட்டதுக்கு இது தக்காளி கிடையாது, இது வந்து சாப்பிட்ற ஒரு பழம் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாக்குறதுக்கு டொமேட்டோ மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது வரைக்கும் இந்த பழம் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு இந்த பழமே நான் இது வரைக்கும் சாப்பிட்டது ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடுறேன். பட் அடுத்து வந்து இந்த பழம், இந்த பழத்தோட பேரு கக்கி பிசான். ஓகேங்களா? நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. உள்ள இது பாத்தீங்களா, இது வந்து விதை. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடலாமா? அதாவது ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிள் பிளஸ் பேரிக்காய் ரெண்டையுமே நம்ம ஒன்னா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட். பேரிக்காய் நம்ம கடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னா முறுக்கு 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 சவுண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. பிளஸ் ஆப்பிள் ஃப்ரூட்டோட டேஸ்ட் இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோம்ல இந்த ஒரு ஃப்ரூட், இதுவுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியா தான் இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஜூஸியா இருந்துச்சு, வாட்டரியா இருந்துச்சு. பட் இந்த ஃப்ரூட் கொஞ்சம் ட்ரையா இருக்குது. இந்த ஆப்பிள் அப்புறம் இந்த பேரிக்காய் சாப்பிட்ற ஒரு ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. பட் பாக்குறதுக்கு டொமேட்டோ மாதிரி இருந்துச்சு. நான் உள்ள வந்து ரொம்ப ஜூஸியா இருக்குன்னு நினைச்சேன். பட் இது அப்படி கிடையாது. பாத்துக்கீங்களா? ஆரஞ்சு பழம் குட்டியா இருக்கு பாத்தீங்களா, சின்ன ஆரஞ்சு பழம் சைஸ் பாத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழத்துல நமக்கு கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதே சைஸ்ல உள்ள ஒரு ஆரஞ்சு பழம். ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இந்த பழங்கள்லாம் எங்க வாங்கியிருந்தோம் அப்படின்னா பசார் மலத்துல வாங்கியிருந்தோம். பசார் மலம் அப்படின்னா இங்க மலேசியால ரொம்ப ஃபேமஸ். நிறைய பிளேசஸ்ல ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இரவு சந்தை. அந்த சந்தையில வந்து எல்லாமே இருக்கும். பழங்கள், காய்கறிகள், ஸ்நாக்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அதாவது ஒவ்வொரு பசார் மலத்தை பொறுத்து. இப்போ மஸ்ஜித் இந்தியாவில உள்ள பசார் மலம் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அதான் மிகப்பெரிய ஒரு பசார் மலம். அதுல இல்லாத ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது நம்ம பசார் மலம் நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள பசார் மலத்துல வாங்கியிருந்தோம். இந்த வெஜிடபிள்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாருங்க. ஆரஞ்சு பழம், குட்டி ஆரஞ்சு பழம் பாத்துக்கங்க எப்படி இருக்குது. அப்படி குட்டி குட்டி சொல்ல சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனா இந்த ஆரஞ்சு பழம் புளிக்குதுங்க. அதாவது எவ்வளவு சைஸை பார்த்துக்கிறதுங்க, குட்டியா தான் இருக்குது. ஆனா சரியான புளிப்பு. புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. சைஸை பார்த்துக்கங்க, குட்டியா இருக்கு. ஆனா நல்லா டேஸ்டா இருக்கு. புளிக்கவும் செய்யறாங்க, இனிக்கவும் செய்யறாங்க. சைஸ் பாத்துக்கங்க, ரொம்ப சின்னது. வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் தான் இருக்கு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டார் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் நான் குற்றாலம் போயிருந்தப்ப நிறைய தடவை குற்றாலம், நம்ம கொடைக்கானல், ஊட்டி, கேரளா எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும். பட் நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சரியான புளிப்பா இருந்துச்சு. ஒரு வாட்டி நான் எடுத்து வீட்டுல யாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் லைட்டா வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப புளிப்பா இருந்துச்சு. அதோட அந்த பழத்தை நான் தொடர்றது இல்லை. சரியான புளிப்பு. நான் சாப்பிட போறோம். மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல. நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்டார் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா, அதனால இது பேர் ஸ்டார் ஃப்ரூட். புளிக்கவே இல்லைங்க, இனிக்குது. செம்ம ஜூசியா இருக்குங்க. உள்ள ஒரு புளிப்பு இல்ல, அவ்வளவு இனிப்பா இருக்குது, தித்திப்பா இருக்குது.
நான் ஒரு வாட்டி சாப்பிட்டுல அது இந்த மாதிரி தான் கடிச்சேன், சரியான புளிப்பு, அதோட அப்படியே வச்சுட்டேன். பட் இது நல்லா இனிப்பா இருக்குதுங்க, நம்ம உள்ள நல்லா சதையாம இருக்குது, சக்கை வரல, உள்ள நம்ம சாப்பிடலாம், நல்லா ஜூஸியா இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்ப அடுத்து சாப்பிட போறது இந்த பழம், பாம்பு பழம். சரிங்களா, இதை ஓபன் பண்ணலாம். இது ஏன் பாம்பு பழம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதோட அவுட்டர் லுக்கு பாருங்களேன், அப்படியே பாம்போட ஸ்கின் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குதுல்ல. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பழத்தோட பேரு சாலாக். ஓபன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்குது, நம்ம வெள்ளை பூண்டு இருக்கும்ல அந்த ஷேப்லயும் அந்த கலர்லயும் இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்மெல் இல்ல, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழம் மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு வாசம், அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. அதாவது எதுவும் ஸ்மெல் லெஸ், பட் இது ஒரு வகையான டேஸ்டா இருக்குது, சாப்பிடக்கூடிய டேஸ்ட் தான். ஆனா ஜூஸியா இல்லை, அப்படியே ட்ரையா தான் இருக்குது. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. உள்ள அந்த சீட் பாத்தீங்களா, சீடும் அதே மாதிரி இருக்கு, அந்த ஸ்கின் மாதிரியே இருக்குது, அதே கலர்ல. இந்த ஃப்ரூட் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடுறேன். ஆனா வந்து டேஸ்ட் வந்து பலாப்பழத்துக்குலாம் நினைச்சுக்க முடியாது. இது வந்து ஸ்மெல் லெஸ், டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குது. ஓகே, சாப்பிடலாம். என்ன அப்படின்னா, மலேசியா நம்ம ஊர்ல கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம ஊர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப இங்கெல்லாம் இந்த ரம்புதான் பழம் இருக்குல்ல, இந்த பழம் கிட்டத்தட்ட 2 கிலோ 12 வெள்ளி. சரிங்களா, அப்படின்னா நம்ம ஊர் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 2 கிலோ 220 ரூபாய். நம்ம ஊர்ல கம்பேர் பண்ணும்போது இங்க எங்கே கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, பலாப்பழம் மாதிரி இருக்கு, வெள்ளை பூண்டு மாதிரி இருக்கு, பட் டேஸ்ட் டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட்டுங்க. இப்போ ஃபைனலா நம்ம டிராகன் ஃப்ரூட் சாப்பிட போறோம். டிராகன் ஃப்ரூட் நான் ஊர்ல சாப்பிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நான் இங்க சாப்பிட போறேன். இங்க உள்ள டிராகன் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ரோஸ் கலர்ல உள்ளதுங்க உள்ள. நான் ஏற்கனவே ஊர்ல சாப்பிட்டது வந்து ஒயிட் கலரா இருந்துச்சு. இப்ப நான் சாப்பிட போறது ரோஸ் வருது, அல்வா கட்டி மாதிரி இருக்குதுங்க. ஓ, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கழுகிற அப்புறமா ஏதாவது கழுகி வைங்க. ஓகே, நம்ம சாப்பிடலாமா? கட் பண்ணியாச்சு. அதாவது ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. பட் இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம சாயத்தை கலந்து ஊத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவு ரோஸ் கலரா. சரிங்களா, பட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இல்ல, மைல்டான ஒரு டேஸ்ட்ல தான் இருக்குது. பட் இந்த சாஃப்ட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம அல்வா வந்து நம்ம வாயை வச்சு கடிச்சா எப்படி இருக்கும், பைட் பண்ணவே தேவையில்லை, பல்ல வச்சோம்னா அப்படியே உள்ள இறங்கும்ல, அதே மாதிரி இருக்குதுங்க. கடிக்கவே தேவையில்லை, வாயில வச்சு இப்படி உறிஞ்சணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ள போகுது, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. பட் மைல்டான டேஸ்ட் தான், ரொம்பலாம் ஸ்வீட் கிடையாது, பட் நல்லா இருக்குது, ஒரு செட்டில்டா இருக்குது. இந்த ரோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு சாப்பிடணும் போல தோணுது, அப்படியே உள்ள இறங்குது, அப்படியே வாயில வச்சோம்னா அப்படியே உள்ள இறங்குது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, அப்படியே அல்வா கட்டிதாங்க. சூப்பரா இருக்கு. ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்தாலும் இழுக்குது சாப்பிடுறதுக்கு. கையை பாருங்க எவ்வளவு ரோஸ் கலரா மாறிடுச்சு அப்படின்னு. ஏதோ நான் வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இந்த டிராகன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் வந்து தாய்லாந்து, இந்தியா, சவுதி அரேபியா, மலேசியா இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான வீடியோக்கள் இப்போ நம்ம வந்து லாஸ்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த கேண்டிஸ்ல டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்ல உள்ள கேண்டிஸ், அதாவது பர்கர், பீஸா, ஐஸ்கிரீம், இந்த மாதிரியான நிறைய கேண்டிஸ்லாம் அழகான கேண்டிஸ், நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட கேண்டிஸ் எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணி போட்டுப்பேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம மலேசியன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் சுயமி. தேங்க்யூ, பாய்.